நாள் மரியாதை ராமன் தன்னோட கிராமத்துல நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு தெருவுல நிறைய பேர் நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்க ஒரே கூச்சல் குழப்பம் இருக்கிறத பார்த்தாரு மரியாதை ராமன். உடனே அங்க என்ன சத்தம்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கூட்டத்துக்கிட்ட போனாரு. அங்க 2 பெண்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இது என்னோட குழந்தைன்னு 2 பேருமே சொல்லிக்கிட்டு சண்டை போட்டாங்க. கூட்டத்துல மரியாதை ராமன் நிக்கிறத பார்த்து அந்த ஊர் பெரியவர் ஒருத்தர் அவர்கிட்ட வந்தாரு. அடடா, இந்த நாட்டிலேயே மிகவும் புத்திசாலியான மரியாதை ராமன் இங்க வந்திருக்காரு. இவரோட புத்தி கூர்மையால பல பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கு. அதனால யாரோட குழந்தை இதுன்னு இவர் கண்டுபிடிச்சு கொடுப்பாருன்னு சொன்னாரு. உடனே மரியாதை ராமனும் அந்த 2 பெண்களை கூப்பிட்டு தனித்தனியா விசாரிச்சாரு. அவங்க 2 பேருமே அது தன்னோட குழந்தை தான்னு சத்தியம் செஞ்சு சொன்னாங்க. உடனே மரியாதை ராமன் சொன்னாரு, எனக்கு அந்த குழந்தை யாரோடதுன்னு ஏற்கனவே தெரியும். நீங்க உண்மையா சொல்லலைனா நானே அரசருக்கு சொல்லி அனுப்பிச்சு காவலாளிகள் கிட்ட புடிச்சு கொடுத்துடுவேன்னு சொன்னாரு. அதை கேட்ட பிறகும் அவங்க 2 பேரும் அது தன்னோட குழந்தைதான்னு சொன்னாங்க. இதை கேட்ட அந்த கூட்டத்துல இருந்த எல்லாரும் இப்ப மரியாதை ராமன் என்ன செஞ்சு உண்மையை கண்டுபிடிக்க போறாருன்னு ஆவலா பார்த்தாங்க. அப்பதான் ஊர் தலைவரை கூப்பிட்டு ஒரு பெரிய நூல் கண்டு கொண்டு வர சொல்லி சொன்னாரு. உடனே ஊர் தலைவர் ஒரு பெரிய நூலை கொண்டு வந்து மரியாதை ராமன் கிட்ட கொடுத்தாரு. அதை வாங்கி பார்த்த மரியாதை ராமன் ஒரு பெரிய நூலை எடுத்து அதை 2 சரி பாகமா வெட்டினாரு. ஒரு நூலை அந்த குழந்தையோட வலது கையில கட்டினாரு, இன்னொரு நூலை குழந்தையோட இடது கையில கட்டினாரு. அப்படி குழந்தையோட 2 கையிலையும் நூலை கட்டிட்டு அதே பெண்கள் கிட்ட சொன்னாரு, இது தீர்க்க முடியாத பிரச்சனையா மாறிடுச்சு. அதனால உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன். யார் இதுல ஜெயிக்கிறீங்களோ அவங்க அந்த குழந்தைய வச்சுக்கிடலாம்னு சொன்னாரு. உடனே அந்த 2 பெண்களும் என்ன போட்டின்னு கேட்டாங்க. அதுக்கு மரியாதை ராமன் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு நூலை கொடுத்து, இந்த நூலோட நுனி குழந்தையோட கையில கட்டி இருக்கு. நீங்க 2 பேரும் இன்னொரு நுனியை பிடிச்சு இழுங்க. யாருகிட்ட குழந்தை சேருதோ அவங்க தான் வெற்றி பெற்றதா அறிவிக்கப்படும். அவங்க கிட்டயே அந்த குழந்தையும் ஒப்படைக்கப்படும்னு சொன்னாரு. உடனே 2 பெண்களும் குழந்தைய கட்டி இருந்த நூலை பிடிச்சு இழுத்து குழந்தைய தங்க பக்கம் இழுக்க முயற்சி செஞ்சாங்க. முதல்ல இருந்த பெண் நூலை மெதுவா இழுத்தா, ஆனா 2ஆவதா இருந்த பெண் வேகமா நூலை இழுக்க அந்த நூல் பிஞ்சு போச்சு. உடனே மரியாதை ராமன் சொன்னாரு, முதல் பெண் தான் ஜெயிச்சது, அவகிட்ட அந்த குழந்தைய ஒப்படைக்க சொன்னாரு. இத பார்த்த ஊர் பெரியவர் சொன்னாரு, அடடா, இது என்ன உண்மையான அம்மாவை கண்டுபிடிச்சு அவங்க கிட்டதான குழந்தைய ஒப்படைக்கணும். நீங்க என்னடானா போட்டி வச்சு ஒருத்தர்கிட்ட குழந்தைய ஒப்படைக்கிறீங்களேன்னு கேட்டாரு. அதுக்கு மரியாதை ராமன் சொன்னாரு, இந்த போட்டியில ஜெயிச்சவங்க தான் உண்மையான அம்மான்னு சொன்னாரு. உடனே கூட்டத்துல இருந்த எல்லாரும் கேட்டாங்க, அதை எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு மரியாதை ராமன் சொன்னாரு, 2ஆவதா நூலை இழுத்த பெண் குழந்தைக்கு வலிக்குமேனு கூட பார்க்காம தான் போட்டியில ஜெயிக்கணும்னு ரொம்ப வேகமா இழுத்தத்தால தான் அந்த நூல் அருந்து போச்சு. அதே நேரத்துல தன்னோட குழந்தைய கட்டி இருந்த நூல் குழந்தையோட கையை இறுக்கி குழந்தைக்கு வலிக்க கூடாதுன்னு நினைச்சா உண்மையான அம்மா மெதுவா அந்த நூலை இழுத்தங்க. அதை வச்சுதான் அவங்க தான் உண்மையான அம்மானு முடிவு செஞ்சேன்னு சொன்னாரு. இதை கேட்ட எல்லாரும் மரியாதை ராமனோட அறிவை பார்த்து வியந்தாங்க.